எங்களுடைய வண்டியுடைய மாடல் ஒண்ணு காட்ட போறோம். இந்த மாடலை வச்சு எங்க வண்டியுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஆக்சுவலி இதுதான் எங்களுடைய சின்ன எம்என் டூ வீலர். எம்என் டூ வீலர் அப்படின்றத எல்லாரும் தமிழ்ல நினைச்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி இது எம்என் டூ வீலர். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மும்தாஜ் அண்ட் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நமிதா. இட் இஸ் மும்தாஜ் நமிதா பைக் இன்டர்நேஷனல். ஏன் அந்த பேர் வச்சு கேட்டீங்கன்னா, இதுக்கு பெட்ரோல் டேங்க் ரொம்ப பெருசு. ஹெட்லைட் 2 more minutes left. ஹெட்லைட் குண்டா இருக்கும். ஹேண்ட் பார் ரொம்ப ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் கியர் போட்டா 50 கிலோமீட்டர்ல போகும். செகண்ட் கியர் போட்டா 100 கிலோமீட்டர்ல போகும். தேர்ட் கியர் போட்டா 200 கிலோமீட்டர்ல போகும். ஃபோர்த் கியர் போட்டா 250 கிலோமீட்டர்ல போகும். ஃபிஃப்த் கியர் போட்டா பாடியில போறீங்க. மொத்தம் 4 கியர் தான் இருக்கு வண்டியில. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வண்டியில ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஓட்டுறவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி வண்டி மாறிடும். போன வாரம் ராமராஜன் ஓட்டினாரு, பச்சை கலருக்கு மாறிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி நயன்தாரா ஓட்டினாங்க, டிரான்ஸ்பரண்டா மாறிடுச்சு. சோ டேக் கேர் ஆஃப் யுவர் ட்ரெஸ் வேரிங். தொடர்ந்து பார்டர்ல இருந்து ஒரு முக்கியமான சீன், பாகிஸ்தான் இந்தியா பார்டர். நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல 3 தீவிரவாதிகள் இருக்காங்க. விஜயகாந்த் கையில ஒரே ஒரு பொம்மை துப்பாக்கி, அதுல ஒரே ஒரு ஒரிஜினல் குண்டு. 3 தீவிரவாதிகள் எப்படி சமாளிக்கிறான்னு பாருங்க. முதல் தீவிரவாதி வர, கண்ணு அங்க போரு ஆர்ட்ஸ் காலேஜ் பண்ணுங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்து தங்கிட்டு போன தீவிரவாதி சுட்டுறாரு. இப்ப இருந்து ஒரு புல்லட் யூஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் தீவிரவாதி வராரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். ஏய் கண்ணு அங்க போரு மெடிக்கல் காலேஜ் பண்ணுங்க. மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்களை பார்த்து 2வது தீவிரவாதி சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாரு. 3வது தீவிரவாதி வராரு. இப்பதான் நம்ம கேப்டன் கிட்னியை யூஸ் பண்றாரு. கண்ணா நான் புதுசா எமன் டூ வீலர் வாங்கியிருக்கேன், வாங்க ஒரு ரவுண்டு போவோம், வாங்க சமாதானமா போயிடலாம். லா 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 ஓட்டி பாருங்க ஓட்டி பாருங்க ஓட்டி பாருங்க. ஓ எஸ், தீவிரவாதியும் மிதவாதியாக மாட்டக்கூடிய ஒரே சாந்தமான வண்டி எங்களுடைய எமன் டூ வீலர். ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. Let me introduce my team: Vignesh, Dinesh Kumar, Aparjit, Praveen Kumar, Jackson, Deepak and myself, Raj Mogan. அங்க நீங்க தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனீங்க? ஆமா பாஸ், நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படாத ஒரு விஷயம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் கியர் பைக். ஆமா டெக்னாலஜி எல்லாம் மீறி இது பாசிபிள் நினைக்கிறீங்களா? எஸ் சார். இப்போ இந்த பக்கம் போனா ரிவர்ஸ் கியர் போட்டு இப்படியே போலாம், அந்த பக்கம் போனா அப்படியே வண்டியை திருப்பி ரிவர்ஸ் கியர் போட்டு இப்படியே போலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் முக்கியம். சரி, நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணதுல ஒரு விஷயம் கவனிச்சேன். நீங்க எல்லாத்துக்குமே பொண்ணுங்களே உதாரணமா எடுக்கிறீங்களா? ஏன் புது கான்செப்ட் எடுக்க மாட்டீங்களா? இல்ல பொண்ணுங்க எவர் லாஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் எதுவும் கிடையாது சார். அதாவது எங்களுடைய தலைவர் கமால் கூட சொல்லுவாரு, மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். நான் மனுஷன், அவங்க எல்லாம் பெரிய மனுஷன். சரி, உங்க டேக்லைன் என்ன? ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க, ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. அதாவது வேற யாராவது வச்சா அதுல இருந்து காப்பி அடிச்சு நம்ம வேற மாதிரி மாத்தி வச்சிருவோம், நாங்க ஒரிஜினலா வைக்க மாட்டோம். அப்படி இல்ல சார். அதாவது எப்பயுமே தனியா நிக்க முடியாது. கல்யாணத்துக்கு கூட 2 பேர் தான், தனியாலாம் பண்ண முடியாது. ஓ, என்னையா சம்பந்தமே இல்லாம பேச? சம்பந்தம் எல்லாம் பேசுறது வேற சார். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது, அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல. ஜஸ்ட் இப்ப ஜென்ரல் நாலேஜுக்காக அது சொல்ல வந்து மொக்க போறது, அது லுலு சபா மேட்டர், அது வேற. இதுக்கு சம்பந்தம் இருக்கு. மத்தவங்க ஒரு டேக்லைன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போட்டியா நாம ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு போட்டியா தான் வைக்க முடியும். ஆக்சுவலி அது ஓடி பாபா ஓடி பாபா ஓடி பாபான்னு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னு ஜெர்மன் மொழியில எல்லாரும் ஓடி போங்க பிரேக் பிடிக்கல, ஓடி போங்க பிரேக் பிடிக்கல, ஓடி போங்க பிரேக் பிடிக்கல அர்த்தம். ஆனா நாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்கன்னு சொல்றோம். ஏன்னா பிரேக் பிடிக்குது. நீங்க நல்லா ஓடி வாங்க, ஓட்டிக்கிட்டே இருங்க, பிரேக் போட வேண்டிய நேரத்துல போடுங்க. என்னோட கடைசி क्वेश्चन என்னன்னா, எப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா உங்க டைரக்ட் காம்படிஷன் பேர்லாம் சொல்றீங்க?
ஹீரோ ஹோண்டா இல்ல அது ஆக்சுவலி மைக் ப்ராப்ளம். இதுக்கு தான் நான் போய் உங்ககிட்ட சண்டை போட்டேன். அது சுசுகி இல்ல சுலுக்கி. ஹீரோ ஹோண்டாக்கு ஹீரோ ஹோண்டா இல்ல, அது ஜீரோ போண்டா. அது மைக் ப்ராப்ளம். அவர் சரி பண்ணிட்டாரு. ஸ்கூட்டிக்கு என்ன சொன்னீங்க? ஸ்கூட்டி கிடையாது சார், அது எஸ் கிடையாது, இசட் போட்டு ஸ்கூட்டி அப்படின்ற ஸ்கூட்டி. குட் ஒன் மேன், குட் ஒன். தேங்க்யூ சார், நன்றி நன்றி. இல்ல அவங்க தான் வெயிட்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எதுல? கம்பெனில. ஓகே. அவங்க தான் மேஜர் பார்ட்னர் ஆக்சுவலி. அண்ட் நீங்க எதை ப்ரோமோட் பண்றீங்க? உங்க பைக்கியா இல்ல மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்களையா? அப்படி இல்லைங்க, மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் பொண்ணுங்களே கிடையாது, அவங்க எல்லாம் தேவதைகள். அதனால சிம்பாலிக்கா வெள்ளை கலர்ல வந்துருக்கும். எப்பயாவது பையனா சொல்றது நல்லா கண்டுக்காதீங்க பாவம். தேங்க்யூ, நன்றி. ஹலோ, ஒன் மினிட். இவ்வளவு நேரம் பொண்ணுங்களாம் ஓட்டிருந்தீங்க, உங்க பைக்க பொண்ணுங்களாம் ஓட்ட முடியுமா? கண்டிப்பா சார். அதாவது பல்ஸ், டைரக்டா சொல்லக்கூடாது, சில வண்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பசங்க ஓட்டினதுக்கு அப்புறம் பொண்ணுங்களா மாறிடுவாங்க. டிஸ்க் பிரேக்கிங் பெட்ரோல் டேங்க் வந்து முன்னாடி அப்படி இடிக்கும். பட் எங்க வண்டியில ஆம்பளைங்களும் ஓட்டலாம், பொம்பளைங்க ஓட்டலாம், சின்னவங்க ஓட்டலாம், பெரியவங்க ஓட்டலாம், படிக்கிறவங்க ஓட்டலாம், படிக்காதவங்க ஓட்டலாம், மாட்டு வண்டி ஓட்டுறவங்க கூட ஓட்டலாம், கத்துக்கிட்டாங்கன்னா, லைசன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா. ஆட் ஸ்டார்ட் ஆகும்போது பைக் வாங்கினா கார் ஃப்ரீ. நீங்க அது பொம்மை காரு. இவரை பாரு, பைக் வாங்கினா கார் ஃப்ரீயா? திருவிழா காரு. நன்றி, தேங்க்யூ.